கான்டேஜியஸ் அப்படின்னா தொற்றும் தன்மை கொண்டது. ஃபீவரோ கோல்டோ உள்ளவங்க இருமலோ தும்மல் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தோம்னா வைரஸ் அல்லது பாக்டீரியா காற்று மூலியமா ஈஸியா நமக்கும் பரவிடும். இது பேரு லிட்ரல் கான்டேஜியன், அதாவது நேரடியா பரவக்கூடியது. அதே வைரஸ் அல்லது பாக்டீரியா மாதிரி ஒரு டிசீஸா இல்லாம அன்றாட வாழ்க்கையில நமக்கே தெரியாம உணர்ச்சி மற்றும் நடத்தை மூலியமா பரவக்கூடியது என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. லாஃபிங், சிரிப்பு பரவக்கூடியது. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோ இல்ல பிடிச்சவங்களோ நல்லா கத்தி சிரிக்கும் போது அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு நம்ம மூளை ட்ரிகர் ஆகுது. ஏன், எதுக்கு, என்ன ஜோக்குன்னு தெரியாம நம்மளும் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். இதனாலதான் பல டிவி ஷோஸ் அண்ட் காமெடியிலலாம் கரெக்டா ஜோக் வர டைம்ல பேக்ரவுண்ட்ல சிரிப்பு சத்தத்தை போட்டு விட்டுருவாங்க. அதை பாக்குற ஆடியன்ஸ் சிரிக்கணும். நம்பர் 2, யானிங், அதாவது கொட்டாவி. நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் மீட்டிங்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸ் ரூம்லயோ இருக்கும்போது எல்லாரும் பாக்குற மாதிரி பெருசா ஒரு கொட்டாவி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல இன்னும் நிறைய பேர் கொட்டாவி வருது அவங்க நோட்டீஸ் பண்ண முடியும். கொட்டாவி எப்படி பரவுது? நம்ம கொட்டாய் விடும் போது அதிகப்படியான ஆக்சிஜனை நம்ம லங்ஸ் உள்வாங்கிக்குது. அது வந்து டென்ஷனை ஃப்ரீ பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ்டான ஃபீலிங் கொடுக்குது. ஸோ எம்பத்தி காரணமா அதை பார்க்குறவங்களும் கொட்டாயை விட்டு தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சோஷியல் கான்டேஜியஸ். புதுசாக ஏதாச்சும் ட்ரெண்டிங்காக ஒரு சாங்ஸ் வந்துச்சுன்னா அதே தூக்கி எல்லாரும் ஸ்டேட்டஸாக வைக்கிறது. ஒரு நல்லா இருக்கு ஒரு ரீல்ஸை பார்த்து சிரிச்சோம்னா அதே ரீல்ஸை நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவனும் பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான நிறைய கான்டேஜியஸான விஷயங்கள் இருக்கு. வேற ஏதாச்சும் கான்டேஜியஸான விஷயங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.